இன்னைக்கு மார்னிங் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சாச்சு. எழுந்து பாலெல்லாம் காய்ச்சியாச்சு. காய்ச்சிட்டு இந்த ஏடைய மட்டும் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேமிச்சு வைப்போம். எதுக்கு அப்படின்னா ஃபுல்லாகவே நெய்யாக வந்து மாற்றுறதுக்கு உருக்கிறதுக்கு இந்த நெய் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் தயிரும் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன பண்ணிடுறது, இந்த பாலோட அந்த எடையும் எடுத்து நாங்கள் வந்துட்டு அந்த பாலாடையும் சேர்த்து கொஞ்சம் கடைவோம். அப்படி நான் கடைஞ்சு ஒரு வாரமாக சேர்த்து வச்சது, வாரமாக சேமித்து வச்சது பார்த்தீங்களா, எவ்வளோ வந்து எல்லோ கலரில் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. குழம்பு செய்யும்போது எல்லாமே இந்த நெய் ஊற்றி சாப்பிட்டா அடடா அப்படி இருக்கும். எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் களி செய்வோம். களி செய்யும்போது கண்டிப்பாக என்ன பண்ணுவோன்னா, இந்த கீரை, இந்த நெய் இது இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஜஸ்ட்டு ஒரு 1 வீக் நெய் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக்காக சேர்த்த பாலாடையே எனக்கு இவ்வளோ வந்திருக்கு.